சென்னையிலிருந்து நாகர்கோவில் நோக்கி சென்ற ஆம்னி பேருந்து கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே சாலையின் நடுவே கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் நிகழ்விடத்திலேயே ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருள். வணக்கம் அருள். தற்போது இந்த விபத்து எப்போது ஏற்பட்டது? இந்த விபத்துக்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது? முழு விவரங்கள். வணக்கம். நேற்று இரவு 10:30 மணி அளவில் சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு தனியார் ஆம்னி பேருந்து ஒன்று 50க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றுக்கொண்டு செல்லும் பொழுது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள அகர்நாத்தம் கைகாட்டி அருகே வந்தபோது தடுப்பு கட்டையில் மோதி பேருந்து விபத்துக்குள்ளானது. இதில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அதில் ஒருவர் பேருந்துக்குள் சிக்கிக் கொண்டு சம்பவ இடத்திலே பலியானார். 10க்கும் மேற்பட்ட வாகனம் ஆம்புலன்ஸ் மூலம் பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சையாக கொண்டு சேர்க்கப்பட்டனர். தகவல் சம்பவத்துக்கு வந்த ராமநாதபுரம் போலீசார் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி செல்லும் சாலையில் தேசிய நெடுஞ்சாலையில் 3 மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அருள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.